Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்க உங்களை தேடி வருகிறேன் என்றும் உங்கள் இல்லத்தையும் உள்ளத்தையும் தொட்டு பேச வருகிறேன் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு மடல் எழுதியுள்ளார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார் வணக்கம். இந்த மடல் பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் மணிபாரதி. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொண்டர்களுக்கு மடல் எழுதியிருக்கிறார். குறிப்பாக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம், என்னுள் கலந்திருக்கும் எனது அருமை தமிழக மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தமிழக மக்களுக்கு தெரிவித்திருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் ஓர் இனிய செய்தியை சொல்லவே இந்த கடிதத்தை எழுதுகிறேன். இதை எழுதும் போது என் உள்ளம் மகிழ்ச்சியாலும் உவகையாலும் நிறைகிறது. என்னை பற்றி எல்லாமும் உங்களுக்கு தெரியும், என்னிடம் எந்த ரகசியமும் இல்லை என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். என் உயிருக்கு நெருக்கமான உறவாக இருக்கின்ற உங்களோடு இருக்கவே நான் எப்போதும் ஆசைப்படுபவன். சாமானியனிலும் சாமானியனாக உங்களோடு கடந்து உறவாட விரும்புகிறவன். தமிழ் குடியினர் அனைவரும் தலை நிமிர்ந்து செம்மாந்து வாழ்வதற்கு எனது செயல்கள் அனைத்தையும் அர்ப்பணிக்க நினைப்பவன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நெகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கிறார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரது அமைத்துக் கொடுத்த லட்சிய பாதையில் தமிழ்நாட்டை வழிநடத்த வேண்டும் என நித்தமும் உழைப்பவன். எனது தனிப்பட்ட வாழ்வும் அரசியல் வாழ்வும் வெவ்வேறானவை அல்ல, அவை ஒன்றோடு ஒன்று கலந்தவை என்பதை எனது நெஞ்சகத்தை அறிந்தவர்கள் நன்கு அறிவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஓர் இனிய செய்தி சொல்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா, அது என்னவென்றால், உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்க உங்களை தேடி வருகின்றேன். உங்கள் இல்லத்தையும் உள்ளத்தையும் தொட்டு பேச வருகின்றேன். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தில் உங்களை எல்லாம் சந்தித்து உறவாட வருகின்றேன். இந்த புரட்சி பயணத்தில் உங்களை எல்லாம் எழுச்சி மிக்கவர்களாக மாற்றுவது மட்டுமே எனது நோக்கம். வெற்றிகரமான ஒரு தமிழ்நாட்டை மீண்டும் உருவாக்குவதே எனது இந்த சுற்றுப்பயணத்தின் லட்சியம். இது எனது தனிப்பட்ட பயணம் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மாற்றத்தை நோக்கி நடக்கும் வெற்றி பயணம். இது எனது தனிப்பட்ட சுற்றுப்பயணம் அல்ல, ஆட்சி மாற்றத்தையும் சமூக முன்னேற்றத்தையும் விரும்பும் ஒவ்வொரு தமிழருடைய சுற்றுப்பயணம். இந்த பயணம் விடியல் ஸ்டாலின் அரசை வீழ்த்தும் பயணம். இந்த பயணம் மாநிலம் காக்க மாபெரும் பயணம். இந்த பயணத்தில் உங்களை எல்லாம் மாற்றத்தை நோக்கி அழைத்து செல்லும் முன்னணி வீரனாக நான் இருப்பேன். இந்த பயண போர்க்களத்தில் ஆளும் கட்சியின் கொடுமைகளையும் சிறுமைகளையும் எதிர்த்து போராடும் ஒரு சிப்பாயாக நான் இருப்பேன். நடக்கும் அனைத்து கொடுமைகளுக்கும் எதிராக உங்கள் கைகளோடு எனது கையையும் இணைத்து உயர்த்துவேன். உங்கள் எண்ணங்களோடு எனது எண்ணத்தையும் இணைத்து சிறுமைகளுக்கு எதிராக குரல் உயர்த்துவேன். உங்களில் ஒருவனாக உங்களோடு நிற்பேன். உங்கள் தோளோடு தோள் சேர்த்து ஒரு தோழனாக நிற்பேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களோடு உறவாடி நிற்பேன். உங்கள் குறைகளையும் கோரிக்கைகளையும் காது கொடுத்து கேட்கும் சேவகனாக இருப்பேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களோடு எப்படி நான் பயணிப்பேன் என்பதை நெகிழ்ச்சியோடு பதிவு செய்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களை தேடி வரும் இந்த எழுச்சி பயணம் உங்கள் பங்களிப்போடு ஒரு மாற்றத்தை நோக்கிய வெற்றி பயணமாக மாறும் என்பதில் முனையளவும் எனக்கு சந்தேகம் இல்லை. இதற்கெல்லாம் முன்பாக சில விஷயங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தனி மனித வளர்ச்சியிலும் கூட்டு வளர்ச்சியிலும் வீறுநடை போட்ட தமிழ்நாடு இப்போது சில விஷமிகளுடைய சுயநலத்தால் தள்ளாடுகிறது. மாலுமியை இழந்த கப்பல் போல இலக்கு தெரியாமல் தத்தளிக்கிறது. ஆட்சி நடத்துகிறவருக்கு தமிழ்நாட்டு மக்களின் நலன் பற்றி கவலை இல்லை. தன் பெண்டு, தன் பிள்ளை, தன் வளம் போன்றவை மட்டுமே லட்சியமாக இருக்கின்றன. அரசாங்கத்தின் அத்தனை பாகங்களிலும் மக்கள் மீதான அலட்சியம் குடியேறிவிட்டது. மக்கள் நலனுக்கு எதிராக ஊழல் கோரவத்தாண்டமாடுகிறது. எளியவர்கள் உயிரை துச்சமாக நினைக்கும் போக்கு ஆட்சியாளர்கள் மனதில் நிறைந்து விட்டது. தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும்
பாட்டாளி வர்க்கத்தினருக்கும் இப்போது மகிழ்ச்சியாகவே இல்லை, ஏன் என்ற கேள்வி எழுகிறது. ஒரு சில கல்வி கூடங்களும் சில சமூக ஊடகங்களுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் கூடாரமாக தொடர்ந்து செயல்படுவது ஏன் என்கிற கேள்வி எழுகிறது. அமைதி பூங்காவான தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டாலும் போதைப் பொருள் பெருக்கத்தாலும் அல்லல் உறுவது ஏன் என்று கேள்வி எழுகிறது. அதிகாரத்தை காட்டி தனி மனித சொத்துக்களை அபகரிப்பதை இந்த அரசு மூடி மறைப்பது எதனால் என்ற கேள்வி எழுகிறது. அரசினுடைய அச்சாணியாக இயங்கும் அரசு ஊழியர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்பது வெட்கப்பட வேண்டிய செயல் அல்லவா என்கிற கேள்வி எழுகிறது. தமிழகத்தில் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் இல்லாத துறைகளே இல்லை. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்திற்கு தேவையா என்கிற கேள்வி எழுகிறது. படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதை அரசு வேடிக்கை பார்ப்பது ஏன் என்ற கேள்வி எழுகிறது. இப்படி இந்த ஆட்சியில் விவசாயிகள், நெசவாளர்கள், மீனவர்கள், சிறு குறு தொழில் முனைவோர், தொழிலாளர்கள் என்று அனைவருமே பாதிக்கப்பட்டுள்ளனர். தொழில் முதலீடு அண்டை மாநிலங்களுக்கு மாறுகிறது. இந்த அரசு அனைத்து துறைகளிலும் தோல்வியையே கண்டுள்ளது. எனவே திமுக அரசு அகற்றப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் அல்லவா என்ற கேள்வி எழுகிறது. சிறுமிகள் முகத்தில் முதியவர்கள் வரை எவரும் தமிழ்நாட்டில் பாதுகாப்போடு நடமாட முடியவில்லை. சிறுவர்களை சிதைக்கிற பெருங்குற்றங்கள் அதிகரித்து விட்டன. முதியோர்கள் உயிரை தொடர்ச்சியாக பறிக்கிற ஈவு இரக்கமற்ற செயல்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. நம் நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிறோமா அல்லது ஈவு இரக்கமற்ற நீரோ மன்னனினுடைய கொடுங்கோல் ஆட்சியில் இருக்கிறோமா என ஒவ்வொரு தமிழரும் சிந்திக்க ஆரம்பித்து விட்டனர். மக்கள் மனதில் நீர் பூத்த நெருப்பாக வேதனை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் ஆளுகிற திமுக அரசின் கொடுங்கோன்மையை பற்றி தெளிவுபடுத்தி இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆளும் திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வியில் கூட அரசியல் செய்கிறது. போலி வாக்குறுதிகளை கொடுத்து பொய்யான ஆட்சி நடத்தும் மூடர்களின் கொட்டத்தை அடக்கி வீட்டுக்கு அனுப்ப உங்களையெல்லாம் என்னோடு இணைத்து வர அழைக்கின்றேன். அமைதியான தமிழ்நாடு, பலமான தமிழ்நாடு, நிறைவான தமிழ்நாடு, இவைதான் நமது லட்சியம். நாம் வெல்லப் போவது நிச்சயம். முடியாத கொடுமைக்கு முடிவு கட்டுவோம். விடியாத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். தீய சக்தியை வதைத்திட, நல்ல ஆட்சியை விதைத்திட விலகாத இருள் விலகட்டும். தமிழகத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரட்டும். மாறாத நேசத்துடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமிழக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று தமிழக மக்களுக்கு மனம் திறந்த ஒரு மடலை இன்றைக்கு அறிக்கையாக வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சார், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.